வணக்கம் மக்களே! நம்ம பிக் பாஸோட முதல் குடும்பத்தார் இன்னைக்கு இறங்கியிருக்காங்க வீட்டுக்குள்ள அப்படின்றத இன்னைக்கு மொத்தம் 4 ஃபேமிலி வருவாங்க. யார் யார் ஃபேமிலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ராணவ், இன்னொன்னு அன்ஷிதா, இன்னொன்னு பவித்ரா, இன்னொன்னு வந்து சௌந்தர்யாவோட ஃபேமிலி. ஸோ இன்னைக்கு கலக்க போறாங்களா? இல்ல இவங்க என்ன மாரியான ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ வந்து வைக்க போறாங்க அப்படின்றத நமக்கு பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். ஸோ முதல் வந்திருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராணவோட ஃபேமிலி தான். பட் பரவால்ல. வெளிய என்னதான் நம்மலாம் யோசிக்கிறோம். ஒரு பெத்தவங்களா அவங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள்லாம் இருந்திருக்கும். பட் அந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் தாண்டி, வீட்டுக்குள்ள வந்து எல்லார்கிட்டயும் சரிசமமா பழகுறது அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் கண்டிப்பா கிடையவே கிடையாது அப்படின்றது தான். பட் இவுங்க அப்படி இல்லாம வந்து எல்லார் கூடயும் சிரிச்சு, பேசி, சகஜமா விளையாண்டு, பயங்கரமான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க. ராணவ் அவர்களோட தந்தை அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் முத்து வந்து கேட்ட அ ரெக்வெஸ்ட் படி ஒரு கராத்தே வந்து கத்துக் குடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள். சோ எல்லாருமே ஃபன் மூட்ல வந்து ஜாலியா சிரிச்சு பேசி விளையாண்டுட்டு இருக்காங்க. சோ வந்திருக்கிறது யார் யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராணுவ் அப்புறம் அவங்களோட அப்பா, அம்மா, அவங்க தம்பி, அவங்க தங்கச்சி 4 பேருமே வந்திருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் தான். இவங்க 4 பேருமே ஆ நெறைய ஃபன்னான மொமெண்ட்ஸ் வந்து உள்ளுக்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அப்பா வந்து சொன்ன ஒரு சில விஷயங்கள், ஆ எனக்கு வந்து தீபம் மாதிரி தெரிஞ்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அருண வந்து சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப எமோஷன் ஆயி நான்லாம் கண் கலங்கிட்டேன். ஏன்னா, அவங்க பையன் கீழ வலியில துடிச்சுட்டு இருக்காங்க. சுத்தி எல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, எந்த பெத்தவங்களா இருந்தாலும் வலிக்க தான் செய்யும். கண்டிப்பா. அது வந்து இல்லன்னு சொல்ல முடியாது. அந்த டைம்ல உண்மையாவே அருண் பண்ணது அப்படின்றது வந்து பெரிய ஒரு ஹெல்ப் தான். இல்லன்னுலாம் சொல்ல முடியாது. ஆ இவங்க ஜெஃப்ரி வந்து பேசிட்டு இருந்தத எதிர்த்து அவர் வந்து உள்ளுக்க கூட்டு போன ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா? அதனால தான் ராணுவுமே அருண் கூட ரொம்ப க்ளோஸா இருக்காருன்ற பாயிண்ட் நமக்கு தெரியும். பட் அத தாண்டி அவங்களுக்குள்ள ஒரு க்ளோஸ்னஸ் இருக்கான்னா, கண்டிப்பா கிடையாது. அதாவது அருணுக்கு இல்ல அப்படின்றது எனக்கு தெரியும். பட் ராணவ் அதே அன்போடு தான் இருந்துட்டு இருக்காரு. அருணுக்கு நம்ம விஷால மட்டும் தான் ரொம்ப க்ளோஸ். இப்ப அவங்களோட பேரண்ட்ஸ் அந்த இடத்துல சொல்லும்போது, நேத்து வரைக்கும் தொடர்ந்து அடி வாங்கிட்டே இருந்த அருண் அவர்கள், நேத்து வரைக்கும் ஃபுல்லா புலம்பிட்டே இருந்த அருண் அவர்கள், இன்னைக்கு முதல் ஆளா ராணவோட ஃபேமிலி என்டர் ஆயிருக்கு அப்படின்னா, என்னவா இருக்கும்? யார பூஸ்ட் அப் பண்றதுக்கு? அப்படின்ற மாரியான ஒரு கேள்வி எழும்புது. பட் இருந்தாலும் பாவங்க தொடர்ந்து அடி வாங்கியிருக்காரு. அட்லீஸ்ட் கொஞ்சமாவது இன்னைக்கு ஹாப்பியா இருந்துக்கட்டும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான். அந்த வகையில வந்து இன்னைக்கு அவங்க வந்து அருணுக்கான நாளா வந்து இது அமைஞ்சிருக்கு அப்படின்றதுதான். சோ முரண்பாடு அப்படின்ற ஒரு ட்விஸ்ட பிக் பாஸ் வைப்பார் இல்லையா? அந்த முரண்பாடுல கேட்கப்படக்கூடிய கேள்வி யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராணவோட தங்கை வந்து சௌந்தர்யாவை எழுப்பி விட்டு செருப்படியா கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்றதுதான். ஏன்னா, இப்போ வெளிய இருந்து பார்க்கும்போது எங்களுக்கு என்ன தோணும்? அண்ணன் வந்து வழியில உருண்டுட்டு இருக்கானே, இவங்க வந்து இப்படி நடிக்கிறாங்கன்னு சொல்றாங்களே, அப்படின்ற மாரி ஒரு விஷயங்கள் தோணும் இல்லையா? அப்போ அது வந்து ஏன்? எதுக்காக அவன் வந்து நடிக்கிறான்னு சொல்றீங்க? அப்படி என்ன ஒரு வன்மம்? அப்படின்ற மாரி கேட்க, எப்பவுமே வந்து நம்மளோட சவுண்ட் வந்து ரியாக்ஷன்லயே வந்து பதில் சொல்லி, ஷாக்கா பாக்குற மாரி, இந்த மாரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எப்படி அதுக்கு பதில் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அது வீக்கெண்ட்லயே சொன்னாங்க இல்லையா? அவர் நெறைய பிராங்க் பண்ணுவாரு. நான் அந்த மாரி நெனச்சேன்னு தவிர, வேற எதுவும் உண்மையா நான் அப்படி யோசிக்கல அப்படின்ற மாரி சொன்னேன். அப்படி பார்க்க போனா சௌந்தர்யா மட்டும் சொல்லல. அந்த இடத்துல நெறைய பேர் சொல்லியிருந்தாங்கன்றது நமக்கு தெரியும். இந்த கேள்விய ஒருவேள கேட்காம போனாதான் ராணவோட ஃபேமிலி. அப்பதான் அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் அப்படின்றது வந்து இருந்திருக்கும். அந்த வகையில பார்க்கும்போது, இது நல்லா தான் இருக்கு. ஒருவேள இதுக்காக தான் பிக் பாஸ் வந்து வர்ற ஃபேமிலி எல்லாருக்கும் ஒரு டாஸ்க் அப்படின்ற வகையில அந்த முரண்பாடுன்றதுல ஒரு ட்விஸ்ட்டே வச்சாரோ அப்படின்ற மாரியான ஒரு கேள்விக்குறி இந்த இடத்துல வருது அப்படின்றதுதான். சோ ராணவோட தங்கையோட கேள்விய பத்தியும், அவங்களோட ஃபேமிலி பத்தியும் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல குடுத்துருங்க.